ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம கார்னில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம கார்ன் கேக் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கார்ன் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னில் இருக்கிற லீஃப்லாம் வந்து நம்ம கிளியாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா பிரித்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரித்து வச்சுட்டு இப்போ நம்ம கார்ன் வந்து உரித்து எடுத்துக்கோங்க. 3 பங்கு வந்து நம்ம கார்ன் வந்து கேக் செய்கிறதுக்கு அரைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த கார்னை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இனிப்புக்கு வந்து நமக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே நீங்கள் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கார்ன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நம்ம எப்படி கேக்குக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆயிருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லீஃபில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா எல்லா லீஃப்லேயும் இந்த மாதிரி சென்டரில் சேர்த்துட்டு நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. நமக்கு ஒவ்வொரு லீஃப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு லீஃப் கூட சைடில் வச்சுட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கார்ன் கேக் ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த கார்ன் கேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நார்மல் கேக் மாதிரியே நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் சூடாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தனியாக வராது. இது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ப்ளஃபியாக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது இடையில அந்த ஸ்வீட் கார்ன் வந்து வாயில் கடிப்படும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.